கொஞ்சம் பசியாக இருந்துச்சு, அதனால் வந்து பானிபூரி சாப்பிட்லான்னு வந்திருக்கோம். இது எங்கே இருக்குன்னா அந்த கடை கரெக்டாக சிவன் கோயிலுக்கு ஆப்போசிட்டில் தான் இருக்குது. ஒரு பையாட்டை தான் நம்ம எப்பயும் சாப்பிட்றது, அதனால் வந்திருக்கோம். பையா ஒரு பிளேட் சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். அவர்கிட்டையும் கேட்போம் எவ்வளோ நாளாக இங்கே கடை வச்சிருக்காரு என்னன்றதை அவர் சொல்லுவார், எக்ஸ்பிளைன் பண்ணி. நல்ல ஒரு ரசப்பூரி சாப்பிட்ணுன்னா இங்கே கரெக்டாக வாங்க, பட் வாங்க வந்தீங்கன்னா கரெக்டாக பண்ணி கொடுப்பாரு. நான் சாப்பிட்டுட்டு அவர்கிட்ட கன்டினியூ பண்ணுறேன். கேட்பீங்க கேமராமேனுக்கு வாங்கி கொடுக்கலையான்னு, வீடியோ எடுத்ததுக்கப்புறம் கேமரா வாங்கி கொடுப்பேன். பொடிலாம் வச்சிருக்காரு, வேணும்னா போட்டுக்குவோம். நம்ம லைட்டாக போட்டுக்கிறோம். எவ்வளோ நாளாக இங்கே கடை வச்சுருக்கீங்க? எவ்வளோ நாளாக ஒர்க் பண்ணுறீங்க இங்கே? 4 o'clock open. 4 o'clock open. 9 o'clock close. 4 மணிக்கு ஓப்பன் பண்ணுவீங்க, 9 மணிக்கு அடைச்சிருவீங்களா? எவ்வளோ நாளாக இருக்கீங்க இங்கே சிவகங்கையில்? 4 years. 4 இயர்ஸ், 4 வருஷமாக இருக்காரு. 4 மணிக்கு கடை ஓப்பன் பண்ணுவாராம், 9 மணிக்கெலாம் அடைச்சிருவாராம். சண்டேவும் வச்சுருப்பீங்கல்ல கடை? ஈவினிங் கரெக்டாக நீங்கள் வந்தீங்கன்னா சிவன் கோயில் வந்துட்டிங்கன்னா ஆப்போசிட்டில் தான் ஒரு கடை. வந்து இங்கே வந்து சாப்பிட்டு பாருங்கள், உண்மையிலே சூப்பராக இருக்கும். ரசப்பூரி நீங்கள் மற்ற இடத்துல சாப்பிட்டு பாருங்கள், அங்கேயும் அப்புறம் டேஸ்ட் வந்து தனியாக இருக்கும். ஓகேவா? நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லிடுங்க. பில்டப் பாய் vlogs சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சேனல் பேர் வந்து பில்டப் பாய் vlogs. தமிழ் கொஞ்சம் கொஞ்சம் ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை. லைட்டாக தான் தமிழ் பேசுவாரா, இருந்தாலும் நமக்காக ட்ரை பண்ணாரு. போயிட்டுறேன் பையா, பார்ப்போம்.